ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசினாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரீகால் அண்ட் ரீகாப்சுலேஷன்ஸோடு தான் எல்லா கிளாஸும் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ ரீகாலுங்கிறது எதுக்காக, முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நினைவூட்டல் பண்ணும்போது இன்றைக்கானதை கண்டினியூ பண்ண ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள். அந்த காலங்களுமே அந்த டென்சஸ்மே ஃப்யூச்சரில் எப்படி பேசலாம் அண்ட் நம்மளுடைய ப்ரெசென்ட்டில் எப்படி பேசலாம், பாஸ்ட்டில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான். ஒரு ப்ரெசென்ட்ன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் என்ன பண்ணுறாங்க, நிகழ்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பாஸ்ட்ன்னும் போது இருந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, ஃப்யூச்சர்ன்னும் போது எதிர்காலத்தில் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்போ ஒரு டென்சஸ் அப்படின்னு வரும்போது இந்த காலங்களுக்கு அடிப்படையில் பிரியுது. அதுலேயுமே நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க, இல்லை இன்ட்ரோகேட்டிவாக பேசுகிறாங்க. இந்த மாதிரியான 3 விஷயங்களை பிரித்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொன்றத்தை சொல்லும் போது நமக்கு என்ன ஆகிடுது, கரெக்டாக ஒரு வாக்கியங்கள் அமையுது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த வாக்கியத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை சொல்ல வரார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல் என்ன, வெர்ப் ஃபார்ம் என்ன, சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. இன்றைக்கான ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம், தென் நெகட்டிவ், நாட், verb form V1, V2, V3, present, past, past participle. ஸோ 3 விஷயங்கள் எடுத்தாச்சு. present see, பார்க்க இல்லை பார்த்த, பார்த்த அப்படின்னு சொல்லிக்கலாம். V2 வரும்போது saw, பார்த்தேன், seen, பார்த்தான் இல்லை பார்த்திருப்பான் அப்படிங்கிறது. ஸோ பார்க்க, பார்த்தேன், பார்த்தான். சி, சா, சீன் அப்படிங்கிறது இதே வந்து ஹோமோஃபோன்ஸில் எழுதும் போது சி அப்படிங்கிறது என்னது, பார்க்கன்னு இப்போ தான் மேலே பார்த்தோம். அதுவே சி, SEA நம்மளுடைய கடல். ஸோ ஆனால் சவுண்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் தான், சி தான். ஆனால் நமக்கு இது ஆக்ஷனில் வரும், இது பிளேஸை குறிக்கிறது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போது சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். இது சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல் பார்க்கலாம். வில் ஆர் ஷால் ப்ளஸ் நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3. V3 இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள். ஸோ ஒன் ஷீ அப்படின்னு எடுக்கும்போது ஸோ என்ன பண்ணுறோம், சா, அதாவது சி, சா, சீன் இல்லையா. ஒன் ஷீ ஹேவ் சீன் த மூவி. அவள் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாளா அப்படிங்கிறது இல்லையா. அவள் இப்போ த மூவின்னு இருக்குது. ஸோ தட் மூவி, த மூவி அப்படின்னு எடுக்கிறது. இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாளா. ஒன் ஷீ ஹேவ் சீன் த மூவி, அவள் அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாளா. இப்போ இதையே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னா she will have seen the movie. நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுக்கும்போது
she will not have seen the movie. ஸோ அப்போது ஒரு விஷயத்தை பாசிட்டிவில் சொல்கிறோம், நெகட்டிவில் சொல்கிறோம், இன்ட்ரோகேட்டிவில் சொல்கிறோம். இந்த இன்ட்ரோகேட்டிவ் நான் இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவில் சொல்லியிருக்கேன். இதே இன்ட்ரோகேட்டிவில் சொல்லணும்னா இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவில் சொல்லணும்னா will she have. ஸோ இது இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ், இந்த இடத்துல வர்றது இது. நம்ம எழுதியிருக்கிறது இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவை இன்ட்ரோகேட்டிவ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், அடாப்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சென்டென்ஸை வந்து நமக்கு அப்ஸ் அண்ட் டவுனோட காட்டுவாங்க. ஓகே, இவங்க இந்த வேலை செஞ்சுருக்காங்க, இந்த வேலை செய்யலை, இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்களா, இல்லை பார்த்துருப்பாளா அப்படிங்கிறது தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், மாட்டாளா ஒரு கேள்வியாக கேட்குறோம். தெரியாது நமக்கு பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியாது. ஸோ அதனால் மாட்டாளா அப்படின்னு கேட்குறோம் நம்ம. ஆனால் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது விச் இஸ் இண்டிகேஷன் இன் த அஃபர்மேட்டிவ் பேஸ்ட். அஃபர்மேட்டிவ் பேஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம இண்டிகேட் பண்ணிடலாம். இண்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசி கொண்டு வரலாம். ஸோ நம்ம பேசி கொண்டு வரோம் அப்படிங்கும் போது நீங்கள் எடுத்திருக்க ஆக்ஷனும் நீங்கள் வச்சுருக்க ரூலையும் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது அதை கரெக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகி ஒரே லைனாக உட்காரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஃபார்மேஷன்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை கொஞ்சம் பார்த்து பழக அப்புறம் நீங்கள் பார்க்காம நீங்கள் எழுதவும் பேசவும் பழகலாம். சரிங்களா. ஸோ இந்த ரூல் அண்ட் இந்த ஒர்க் ஃபார்மட்ஸ்ட்டு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.